திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக அன்னதானம் வழங்கும் இடத்து இன்று ஆய்வு செய்யப்பட்டது. இந்த வருஷம் 2025 மாவட்ட நிர்வாகத்தால் 231 இடங்களுக்கு அன்னதானம் வழங்க அனுமதிக்கப்பட்டது. அதுல சில பேர் 10 நாளா போட்டுட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் அதிகமான அன்னதானம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை போடுறாங்க. இன்னைக்கு 36 இடங்கள்ல அன்னதானம் நடைபெறுகிறது. இப்போ அன்னதானம் நடக்கிற இடங்களை நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருமே எந்தெந்த இடத்துல அலாட் பண்ணியிருக்கோம் மாவட்ட நிர்வாகம் அந்த இடத்துல தான் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னதானம் செய்பவர்களுக்கு உணவு மேலாண்மை பயிற்சி, ஃபாஸ்டாக் பயிற்சி நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாத அவங்க FSSAI லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அன்னதானம் பண்றாங்க. அதுவும் தரமான பொருட்களை கொண்டு அன்னதானம் பண்றாங்க. அதுல ஏதோ கலர் சேர்த்துறது இல்லை, அஜினோமோட்டா சேர்த்துறது இல்லை, யூஸ் பண்ண எண்ணெயும் சேர்த்துறது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் 30 லட்சத்துல இருந்து 40 லட்சம் வரையும் இந்த வருஷம் வருவாங்க பக்தர்கள்னு எதிர்பார்க்கப்படுது. அதுல மேக்சிமம் பக்தர்கள் அன்னதானத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. மேக்சிமம் அன்னதானத்தை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற அளவுக்கு கூட்ட நெருக்கடி இருக்கும். அதனால அவங்களுக்கு தரமான உணவு வழங்கணும். கடந்த 2 மாதங்களாக அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளோம். சப்போஸ் அன்னதானத்துல கலர் போட்டாங்களோ இல்ல பழைய எண்ணெயை யூஸ் பண்ணாங்களோ வேற ஏதாவது கலப்படம் இருந்தாவோ அவர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை FSSAI விதிகள் 2006 படி நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி குறைகள் எதுவும் இப்ப வரையே ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப வரையே பார்த்ததுல எந்த குறைகளும் உணவு வழங்குபவர்கள், உணவு பரிமாறுவர்கள் தலையில கேப் போடணும், அதே மாதிரி கிளவுஸ் போடணும், ஏப்ரான் போடணும். அந்த மாதிரி இது நோய் தொற்று இல்லாதவர்கள் தான் உணவு வழங்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆல்ரெடி வாங்கி வச்சவங்க மட்டும்தான் உணவு பரிமாறுவாங்க. இது இல்லாம நம்ம டிசம்பர் 3ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு 40 லட்சம் பக்தர்கள் வருவாங்க இல்லையா? நம்ம உணவு பாதுகாப்புத்துறை சார்பா என்ன ஸ்பெஷல் நடவடிக்கை எடுத்துருக்கோம்? உணவு பாதுகாப்புத்துறை சார்பா பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து சென்னை, திருப்பூர், கோவை, சேலம் இந்த மாதிரி 22 உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 4 மாவட்ட நியமன அலுவலர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள வச்சு 15 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். 15 டீம் ஃபார்ம் பண்ணி அன்னதானம் கிரிவல பாதை இல்லை சுற்றி அவுட்டர் பைபாஸ் டெம்பிளை சுற்றி இருக்கிற எல்லா நாட் ஒன்லி ஃபார் அன்னதானம், டெம்பிளை சுற்றி இருக்கிற எல்லா ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லையும் கடந்த 1 வாரமாக ஆய்வு செஞ்சிட்ருக்கிறோம்.